உங்கள் இல்லங்களில் வந்து உங்கள் உள்ளங்களை உயிர்ப்பிப்பது உங்கள் சேனல் டிஜே. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எங்களுக்கு வந்து தூத்துக்குடி எங்களுக்கு 6 வருஷம் ஆகுது. மதுரைக்கு வந்து 5 வருஷம் ஆகுது இந்த சர்ச்சுக்கு நான் வர ஆரம்பித்து. வரும்போது எங்களுக்கு பிஸ்னஸ் பெரிய அளவில் லாஸ் ஆகி தான் வந்தோம். நாங்கள் இந்த இடத்துக்கு வந்து நிற்கும்போது நம்பிக்கையே இருக்காது. உட்காருவோம், சும்மா நாங்கள் சர்ச்சுக்கு வர்றோம். ஆனால் ஏதோ ஒரு வகையில் நாங்கள் இந்த சர்ச்சுக்கு வரும்போது பெரிய ஒரு டிவி மூலமாக தான் நாங்கள் பார்த்து வந்தோம். தூத்துக்குடியில் நாங்கள் டிவியில் பார்ப்போம், பிரதரோட சாட்சியெல்லாம் கேட்டு ரொம்ப ஆசையாக இருக்கும். அது எப்போடா இந்த சர்ச்சுக்கு போவோம்னு ஒரு ஆசையாக இருந்துச்சு. ஆனால் நாங்கள் மதுரைக்கு வரும்போது எங்களுக்கு இந்த சர்ச்சு எங்கே இருக்குதுன்னு தெரியாது. எங்கள் மச்சான் வந்து பெரிய அளவில் ஒரு இந்து பேக்ரவுண்டில் இருந்தால் சபரிமலைக்கு மாலை போடுறவர். அவர் தான் எங்களுக்கு இந்த சர்ச்சோட இது எல்லாமே பார்த்து இந்த சர்ச்சுக்கு நாங்கள் வந்தோம். இந்த இடம் தான் நல்லா இருக்குப்பா, இங்கே போங்க அப்படின்ட்டு. ஒரு வருஷமாக சும்மா நாங்கள் எந்த பிஸ்னஸும் பண்ணலை. ரொம்ப பெரிய அளவில் லாஸ் தான். அடுத்து நாங்கள் என்ன பண்ண போகிறோம்னு தெரியாமல் தான் இந்த இடத்துக்கு வந்து உட்காந்துருந்தோம். ஆனால் இப்போது பொருளாதார ரீதியில் நாங்கள் சொந்தமாக ஒரு கடை வச்சுருக்கோம். பெரிய அளவில் நாங்கள் எந்த அளவு நம்பிக்கை இல்லாமல் வந்தோமோ, இப்போ ஒவ்வொரு நாளும் நான் தேவையோடு வந்து நிற்கும் போது என் பிரதர் சொல்லுவாங்க, இது யாருக்கோ நான் சொல்கிறேன் அப்படிம்பாங்க. ஆனால் அது நான் திரும்பி பார்ப்பேன், பட் அது எனக்காகவே சொன்னதாக தான் இருக்கும். என்னோடய பர்சனலாகவே சில தேவைகளோடு வருவேன். இவங்க கூட என்னால் ஷேர் பண்ண முடியாது. ஆனால் அந்த இடத்துல சொல்லும்போது எனக்கு அவங்க என்கிட்ட பேசுகிற மாதிரியே இருக்கும். அப்போ யாரையோ பார்த்து பேசுகிறாங்களா நான் பின்னால் திரும்பி பார்ப்பேன். ஆனால் டைரெக்டாக என்னையை பார்த்தே பேசுவாங்க. அப்போ அவங்க சொல்லுவாங்க, இது எதுக்கு நான் சொல்கிறேன்னு தெரியல அப்படின்னே சொல்லுவாங்க. அவ்வளோ எனக்கு சொன்ன மாதிரி இருக்கும். இந்த ஒவ்வொரு நாளும் வரும்போதும் ரொம்ப கவலையோடு தான் வருவோம். இப்போது 5 வருஷம் ஆகுது. என்னோடய பிஸ்னஸ் இப்போ இவங்க சொந்தமாக கடை வச்சுருக்காங்க, ரொம்ப நல்லா முன்னேறி இருக்கும். ஆனால் எனக்கு என்ன, இன்னும் நான் எனக்கு இந்த இப்போ ஒருத்தவங்க சாட்சி சொன்னாங்க, தேவன் வந்து என்னை நேசிக்கிறாங்களா அப்படின்ட்டு. எனக்கு இன்னும் வரைக்கும் அந்த டவுட் இருந்துச்சு. போன வாரம் நான் வரும்போது எனக்கு அது பரிபூர்ணமாக அதுலேருந்து நான் விடுதலையாகி போனேன். ரொம்ப பெரிய சமாதானத்தோட சந்தோஷமாகவும் நாங்கள் இங்கே வந்ததுலேருந்து இருக்கோம். ஆனால் பிரதர் சிஸ்டர் ஜஸ்டினுக்கு எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல். நிறைய விஷயத்தில் ஆவிக்குரியதாக இருக்கட்டும், அவங்களோட பேசுகிறது எல்லாமே எங்களுக்கு ரொம்ப பெரிய பிளெஸ்ஸிங்காக இருக்குது. ரொம்ப தேங்க்ஸ்.
உங்கள் இல்லங்களில் வந்து உங்கள் உள்ளங்களை உயிர்ப்பிப்பது உங்கள் சேனல் டிஜே